வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் ஸ்ரீ நாராயண குருவின் 170வது ஜெயந்தி விழாவினை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ நாராயண குரு மிஷன் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டி நடைபெற்றது. 170வது குரு ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண மிஷன், ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண குரு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து ஆகஸ்ட் 18, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு ஜூலை கடந்த சனிக்கிழமை 10 மணி அளவில் ஸ்ரீ நாராயண குரு பற்றிய கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியானது ஸ்ரீ நாராயண மிஷன் வளாகம், சாய்பாபா காலனி, ஸ்ரீ நாராயண மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, குனியமுத்தூர் மற்றும் ஸ்ரீ நாராயண குரு கல்லூரி, காக்கா சாவடி ஆகிய 3 இடங்களிலும் நடைபெற்றது. ஸ்ரீ நாராயண மிஷன் தலைவர் TS ஹரிஷ்குமார், பொதுச் செயலர் வேலாயுதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். அனைத்து மாணாக்கர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று ஸ்ரீ நாராயண குருவை பற்றியும் அவரது கொள்கைகளை பற்றியும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் தங்களது கருத்துக்களை கட்டுரையாக பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளர் N. மோகனன் போட்டியை சிறப்பாக வழிநடத்தினார். இதுகுறித்து ஹரிஷ்குமார் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் குரு ஜெயந்தி விழாவினை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். இந்த ஆண்டு 170வது குரு ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு 3 நாட்கள் கொண்டாட உள்ளோம். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறும் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் பின்பு பள்ளியின் நிர்வாகம் சார்பில் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் TS ஹரிஷ்குமார், நாராயண மிஷனின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நாராயண மிஷன் 1959 கோவை மாநகரில் மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. நாராயண குருதேவரின் 170வது பிறந்த நாள் விழா இந்த வருடம் ஆகஸ்ட் 18, 19, 20 தேதிகளில் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அதன் முன்னோடியாக கோவை மாநகரில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்காக குருதேவனை பற்றிய கட்டுரை போட்டி இன்று நடக்கிறது. இந்த போட்டியில் 780 குழந்தைகள் பங்கு கொள்கிறார்கள். நாராயண மிஷன் மற்றும் நாராயண குரு காலேஜ், நாராயண மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குனியமுத்தூர் ஆகிய 3 இடங்களில் இந்த போட்டிகள் நடக்கிறது. ஒரே சமயத்தில் இந்த போட்டியின் வெற்றியை பெற்றவங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நாராயண மிஷனில் நடக்கும் விழாவில் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி நமது நாராயண மிஷன் ப்ரேயர் ஹாலிலே ஒரு பப்ளிக் மீட்டிங்கும், 19ஆம் தேதி குழந்தைகளுக்கான கலை விழாவும், 20ஆம் தேதி நாராயண மிஷனின் பூக்கள போட்டி மற்றும் பட்டிமன்றம், ஜெயந்தி சத்யா மற்றும் சாயந்தரம் ஊர்வலமும் நடைபெறும். ஊர்வலத்திலே கோவையில் உள்ள குரு பக்தர் அனைவரும் கொள்வார்கள். ஏறத்தாழ 800க்கு மேல் ஆள்கள் அந்த ஊர்வலத்தில் பங்கேற்பார்கள். ஊர்வலத்துக்கு பிறகு நமது நாராயண மிஷன் ஹாலில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த பொதுக்கூட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சி, ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி மற்றும் அநேக போட்டிகள் நாங்கள் இந்த தடவை நடக்கிறோம். ஆன்லைன் மூலமாக நமது குருதேவ விருதுகளை பாராயணம் செய்யும் போட்டி, பேச்சு போட்டி ஆகியவையும் நடக்கும். நாராயணகுரு கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் டேயும் கொண்டாட உள்ளது. ஸ்போர்ட்ஸ் டேயில் நிறைய ஸ்கூல் குழந்தைகளுக்கும் காலேஜ் குழந்தைகளும் பங்கேற்பார்கள். எல்லா குழந்தைகளுக்கும்
குருதேவனை பற்றிய ஒரு அறிவு உண்டாகணும் என்கிறது தான் எங்களது நோக்கம். கடந்த 65 வருடமாக கோவை மாநகரில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 40 வருடமாக கல்வித்துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாராயண மிஷனுக்கு 2 கல்விக்கூடங்களும் 2 நாராயண மிஷன் கீழில் நாராயணகுரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பும், அதன் கீழில் 2 ஒரு பாலிடெக்னிக் காலேஜும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுகூட 2022 ஆரம்பித்த கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயணகுரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற இயக்கமும் இதன் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் சமூக சேவை, அதாவது நலிந்த வயதானவர்களுக்கு சேவை செய்வதற்காக மதுக்கரையில் நாங்கள் 1 ஏக்கர் இடம் இப்பொழுது வாங்கியிருக்கிறோம். மீதி 4 ஏக்கர் இடம் கூட நம்ம வாங்க உள்ளோம். அதில் ஓல்டேஜ் ஹோமும் மற்றும் டேகேர் சென்டரும், அதாவது வயதானவங்களுக்கான டேகேர் சென்டரும் ஆரம்பிக்க உள்ளோம். இது இப்படி நாராயண மிஷன் குருதேவரின் பெயரில் மிக சிறப்பாக கோவையில் 65 ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரிவிக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நான் ஆர்கிடெக்ட் அகிலா ஹரிஷ். நான் எங்கள் செக்ரட்டரி இன்சார்ஜாக இருக்கேன் ஸ்ரீநாராயண மிஷன் ஸ்கூல் குனியமத்தூரில். இப்போ ஸ்ரீநாராயண மிஷன்லேயும் நாங்கள் கமிட்டியில் இருக்கோம். அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனிலேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது, குனியமத்தூர்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. சாய்பாபா காலனி ஸ்கூல் வந்து KG to 10 அண்ட் இங்கே வந்து KG to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நாங்கள் பர்டிகுலராக அகாடமிக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் எல்லாமே ஸ்போர்ட்ஸு, ஸ்டடீஸ், எவ்ரிதிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சிலம்பம், டேக்வாண்டோ, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடந்துருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம வந்து குருதேவனோட ப்ரீச்சிங் மாதிரி 1 caste, 1 religion, 1 God for mankind. ஸோ எந்த ஒரு பார்ஷியாலிட்டி எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம அட்மிஷன், படிக்கிறவங்களுக்கு அட்மிஷன் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம அட்மிஷன் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு நல்ல நிலையில் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயதுர்கான ஒரு மாணவி 12th ஸ்டாண்டர்ட், அவங்க வந்துட்டு நீட்டில் வந்துட்டு 650 out of 720 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த இயர். அவங்க 2 years இதுக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் நேஷ்னல் அத்லெட்டாக ஞானதேஷிக் இந்த ஸ்டூடெண்ட்டு, டேபிள் டென்னிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு ஜெயக்குமாருங்க, இந்த பள்ளியினுடைய சேர்மன். ஏறக்குறைய 65 ஆண்டுகளாக குரு காட்டிய வழியில் கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய சேர்மனாக இருப்பதிலே பெருமை அடைகிறேன். எனக்கு கொடுத்த பணியை இந்த 3 ஆண்டு காலம் திறமையாக செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை பெருமிதம் என் மனதில் இருக்கின்றது. இந்த பள்ளியிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வாழ்வியல் கல்வியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஏற்றுச்சுரக்காய் மட்டுமல்ல, இது வாழ்வியல் கல்வியாகவே நாங்கள் இதை தரம் உயர்த்த நாங்கள் முடிந்தளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிறுவனமானது தொடர்ந்து சமுதாய சேவை, ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டுமானால் கல்வி அறிவே தான் முக்கியமானது என்று குரு கூறியதற்கேற்ப இந்த கல்வி ஸ்தாபனத்தை முதன்மையாக நடத்தி இது ஆர்ட்ஸ் காலேஜ், டிப்ளமோ காலேஜ் போன்றதை நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வயது முதிர்ந்தவர்களுக்கான டேகேர் சென்டர், நம்முடைய வீட்டில் எல்லாரும் வெளியே சென்று விடுவார்கள், அப்பொழுது முதியவர்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலை நிலவி வருகின்ற காரணத்தினால் நாம் டேகேர் சென்டரில் சேர்ந்து கொண்டோம்னால் காலையிலே வந்து அந்த எங்களுடைய சென்டரிலே அவர்கள் நேரத்தை கழித்துவிட்டு இரவிலே இப்போ டே கேர் சென்டர்ன்றதை நம்ம ட்ரஸ்ட் மூலியமா தானே சார் பண்றோம்? நம்மளோட ட்ரஸ்ட் நாராயணகுரு ட்ரஸ்ட் மூலியமா பண்றோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய லட்சியம் என்றால்
ஆதரவற்ற முதியோர்களையும் தத்தெடுத்து செய்ய வேண்டும் இலவசமாக என்கின்ற எங்களுடைய நாராயண மிஷன் பிரசிடென்ட் ஹரீஷுடைய வாழ்நாள் கனவினை நிறைவேற்றுகின்ற விதத்தில் இதற்கு முத்தாய்ப்பாக இந்த டே கேர் சென்டரை நாங்கள் நடத்த தயாராக கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சேவையில் எல்லாரும் பங்களிக்கின்ற வகையில் நாங்கள் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு யாரெல்லாம் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதில் மெம்பராகி சில பொருள் உதவிகளை கொடுத்தும் தன்னுடைய உழைப்பும் கொடுத்தும் எங்களோடு பயணிக்க நாங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த டே கேர் சென்டரில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க? இல்லை, இது தொடக்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றதா காரணத்தினால் இடம் நாங்கள் இப்போதைக்கு நம்ம 1 ஏக்கர் அதுக்காக வாங்கியிருக்கோம் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அதில் இப்போ அதோடைய ஆரம்ப கட்ட பணிகள்லாம் நடந்து வருது. பில்டிங் ஆன உடனே நாங்கள் டே கேர் சென்டர் முதல்ல தொடங்குவோம். அதை தொடர்ந்து தான் எங்களுடைய சமுதாய பணிக்கான ஆதரவற்றோருக்கான முயற்சி. இப்போ ஆதரவற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் பார்க்குறீங்களா, இல்லை நம்ம மிஷனில் இருக்கிறவங்களுக்காக பார்க்குறீங்களா? கண்டிப்பா எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. சமுதாயம், ஏன்னா நம்ம குருதேவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கடவுள் இதை பற்றி தான் பேசியிருக்காரு. அதனால பொதுமக்களுக்கு சேவை செய்வத நோக்கமாக இதை நம்ம தொடங்க உள்ளோம். எங்களுடைய லட்சியம் குரு கண்ட வழியை மக்களுக்கு பரப்புவது. ஜாதி சமய மத இன வேற்றுமை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க சொல்லியிருக்கிறோம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.